ஹாய் குட்டிமா காணோம் பாருங்கள். சிங்கப்பூரில் வந்து இறங்கியாச்சு. இப்போ இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கேன். அப்படி பாருங்கள், இதுதான் முதல் கத்துற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இதில் போயிட்டு. ஆமாம், உடையாம இருக்கும். உடையாமல் இருக்கா? உடையாம இருக்குமாமா. இது இருக்குல்ல, இதாப்பா சிங்கப்பூர். ஆனால் பாருங்க, நாங்கள் அப்படி போயிட்டுருக்கோம். அப்படியே சிங்கப்பூர் சுற்றி பார்க்குறோம். பாருங்கள், இதில் ரெண்டு இதுவுமே தெரியும். பாருங்கள், நம்மளோட வியூவும் வெளியில் உள்ளது நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். பீச்சுக்கு போய்கிட்ருக்குறோம். செம்மையாக கட்டியிருக்கோண்ணே. எங்கே பார்த்தாலும் இந்த சின்ன சின்ன மரம் செடி கொடி அது இருந்துக்கிட்டே இருக்கும். தலையை வச்சுக்கிட்டு இருக்காப்புல வண்டி சமாளம். இது சரி, இது நோ பார்க்கிங். அது இப்போ இருக்கிறது இல்லை, அதெல்லாம் ஏகப்பட்டது வாங்கியிருக்கேன். சரி, இப்போதான் பேசாமல் கிடக்கிறது. இது எந்த இடம்? அது இதுதான் அந்த மெரினா பிளேன் சொல்லுவாங்கல்ல. அப்போ சந்தோஷங்கிறது எடுத்து போக முடியாது. அப்படியா? இன்னைக்கு லீவ் ஆகலாம். இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கிறாப்புல. வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஆஃப் டேயோ என்னமன்னு சொல்லி சொன்னேன். அப்படி இப்போ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு போனேன். இப்போ போகிறது வந்து என்ன பீச்? அது ஈஸ்ட் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்ட். நாங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் பீச் போகிறோமாப்பா. ஈஸ்ட் கோஸ்ட், கிழக்கு கடற்கரை சாலை. கிழக்கு கடற்கரை சாலை. பாருங்கயா, அந்த பெரிய பில்டிங் பாருங்க. ஒத்தாய் சரியா இருக்க. அதுக்கு மேலே இருக்கு எனக்கு கப்பலா? அதுவும் இதுதான் ஸ்ட்ரக்சர் தான். கிடையாது, என்னமோ மேலே என்னமோ வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு. அப்படி மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்படியா? நம்மளே வீடியோவில் பார்த்ததுதான். சரி, இதில் தான் அந்த இதெல்லாம் இதுன்னு வைங்க. எது? லைட்டிங் துபாயில் இருக்கும்ல, புரிச்சி கல்பாங்க. ஆமாம், அது மாதிரி லைட் வரும்ல, அது மாதிரி இந்த இதில் இது சொன்னா என்ன எவ்வளோ ஒரு பில்டிங்காக இருக்கப்பா. அங்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம், நேரடியாக தெரிஞ்சது. இப்போ சுற்றி அப்படி சுற்றி வந்தாச்சோ. எல்லாம் ஒன்வே தானே போட்டு வச்சுருக்கேன். ஒன்வே. இதுவும் ஹோட்டல் தான். மெரினா பே ஸ்டாண்ட்ஸ் ஹோட்டலா? மெரினா பே ஸ்டாண்ட். அந்த ஹோட்டல் நான் சொன்னேன்ல, அது ஒன் டே வந்து $600. அப்படியா? ஒரு நாளைக்கு. எடுத்துருமா? வெயிலாக இருக்கும் தானே. எது? எடுத்துறேன். இப்போ நான் கிளைமேட் நார்மலாக தானே இருக்கேன். இப்போ இதில் பாருங்களேன், அப்படியே அதுக்குள்ளே அந்த நம்ம இது நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். நான் என்ன சொன்னேன், நான் வந்துருங்க. இப்போ என் ஃபோனை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து இப்படி உடையும். ஒரு பிளிங்கிங் ஆகும். ஓகே, இது எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணீங்கனாலும் உடையாது. நான் ஜூம் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஜூம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உடையாது. அந்த அந்த இதே தான் இருக்கு. அதை என்ன ஜூம் பண்ணணுமோ அது மாதிரி எல்லாம் வந்து அந்த திட்டா தெரியும். அதுக்கு தகுந்த இதுதானே பண்ணியிருப்பாங்க. இதான் மாமா கேசினோன்னு சொன்னா இந்த சூதாட்டம். ஓகே. ஃபாரினருக்கு ஃப்ரீ, இவங்களுக்கு காசு $100. ஆமாம், சொன்னாப்ல. நான் சொன்னல, வந்து குமார்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் இது கேட்டாங்க. நான் அன்றைக்கி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகல, என்னை உள்ளே விடலை அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சும்மா போயிட்டு வரோம். நான் ஒரு நாள் $2 எடுத்துட்டு போனேன். வெறும் $2. வேற எதுவுமே எடுத்துட்டு போல. என்னோட பர்மிட்டும் ஒரு $2 எடுத்துட்டு போயிட்டு $80 என்னமோ வந்துச்சு. இந்த கருப்பு சாப்பு வச்சு விளாண்டேன். ஓ, அதெல்லாம் ஒரு நாள் ஆயிடுச்சு.
ஃபுல்லு ஃபுல் டே ஆச்சு கிட்டத்தட்ட. ஆனா வரையில திருப்பி வரையில $40 தான் கொண்டு வந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப மறுபடியும் போயிடுச்சு. சும்மா விளையாண்டு பார்க்குறது தானே, சூதாட்டத்தில் சொல்ல முடியாது. நம்பர் வரும். நான் ஒரு டைம் தான் போயிருக்கேன்.